ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை டு மலேசியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பாஸ்தா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி அந்த பாஸ்தாவோட கொஞ்சம் நூடுல்ஸையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த மாதிரி சேர்த்து செய்யலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்குவோம். நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்தா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நூடுல்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை தனித்தனியாகவும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் வேக விடலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு வெந்ததுமே நம்ம வடிகட்டிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம வடிகட்டி குளிர்ந்த நீரில் போட்டுக்கலாம். அப்போ தான் மேற்கொண்டு வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் குளிர்ந்த நீர் சேர்த்துக்கோங்க. இல்லைனா திரும்ப திரும்ப ரொம்ப குலைவாயிரும் பாஸ்தாவும் நூடுல்ஸும். இப்போது நம்ம பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகா சாந்து, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு அரை பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக காளான், எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், சுவையாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது காய் வேகிறதுக்கு அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். மூடி போட்டு வேக விடுங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்த காளானும் கேரட்டும் நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் நல்லா வற்றிருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணியை வற்ற விட்டுக்கலாம். தண்ணி இருந்தால் பாஸ்தா ரொம்ப குழஞ்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி வற்றணுமே நம்ம வேக வச்சு எடுத்துருக்க நூடுல்ஸையும் பாஸ்தாவையும் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியே இல்லாமல் வற்ற விட்டுருங்க, இல்லாட்டினா குழஞ்சி போயிடும். இப்போ இதை நல்லா நம்ம மசாலா வெஜிடபிள்ஸோடு சேர்த்து கிண்டிக்கலாம். இப்போ இது கூட சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். இது மஷ்ரூம் பாஸ்தா, அதனால் நான் மஷ்ரூம் சேர்த்துருக்கேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய பாஸ்தா வித் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்து நான் உங்களை ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. எங்க அம்மா சமையல வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்க. எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. பை.